ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி பண்ண சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எங்களுடைய ஃப்ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி ஆர்டர். பட் எதுக்கு நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்னா, இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் நாங்கள் வந்து ஜோன்ஸ் டேக்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது ட்ரெடிஷ்னல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? சிக்கன் 2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 60 கிராம்ஸ், மிளகாய்த்தூள் 5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி கொஞ்சம், வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 2, பட்டை 4 துண்டு, கிராம்பு 6, ஏலக்காய் 6, லெமன் 1, ஆயில் 200 ml, உப்பு தேவையான அளவு. இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 4 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, 5-6 ஏலக்காவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை நான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இதுக்கு வந்து நிறையா போடணும். 2 கிலோ சிக்கனுக்கு நம்ம வந்து 1/2 கிலோ வெங்காயமாவது போடணும். அப்போ தான் இதில் கிரேவி நல்லா வரும். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகுறதுக்கு நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு போட்டால் நல்லா செவந்து வரும், சீக்கிரமாகவும் வெந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கிலோ தக்காளியை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இது நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2 கிலோ சிக்கனை. அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமன் புழிஞ்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1 hour மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம், அந்த இதிலையே வெந்துடும். இப்போ இந்த சிக்கனை நல்லா நம்ம கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour இதை வந்து வேக விட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து நல்லா கிரேவியெல்லாம் பிளெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் கிரேவி எப்படி இருந்தது பார்த்தீங்களா? இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆர்டருக்காக பண்ணியிருக்கிறேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் தொக்குன்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸு, பிகினர்ஸு யார் வேணாலும் பண்ணலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷும். இது எங்கள் வீட்டில் எவ்ரி சண்டே பண்ணிடுவோம். சாம்பார் ரைஸு, ரசம் ரைஸு,
மட்டன் குருமா எதாக இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய், see you.